வணக்கம். எடப்பாடி பழனிசாமியோட முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சு 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறார். அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதற்கட்ட சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கூட அவருக்கு அதிருப்தி தான் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க எதிர்பார்த்தாங்க, ஒரு கும்பலை எதிர்பார்த்தாங்க. ஒரு 10,000 பேர் வரக்கூடிய அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே காசு வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் 2,000 பேரை தான் கூட்டிகிட்டு வராங்க. மீதி 8,000 பேரை கூட்டிகிட்டு வர மாட்டேறாங்க. அந்த காசுலாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. வேலுமணிக்கே பயங்கரமான ஒரு குழப்பம். பிரம்மாண்டமான ஒரு கும்பலை காட்டணும், பிரம்மாண்டமாக நம்ம எல்லா விஷயமும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும், நிர்வாகிகள் நிறைய பணங்களை ஆட்டையாக போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் எஸ்பி வேலுமணிக்கே இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, அவருடைய ரொம்ப ஒரு முக்கியமான விசுவாசி அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் ஒருத்தர் இருந்தார். அவர் சமீபத்தில் தான் கட்சி மாறி போயிட்டார். ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, அவர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணியோட ஆதங்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கும்பலை காட்ட முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நேற்றெல்லாம் குன்னத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். குன்னம் பேருந்து நிலையத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் பயங்கரமான ஒரு பேச்சாக பேசி விட்டார். இதில் அமித்ஷா நான் போய் அமித்ஷாவை டெல்லியில் போய் சந்தித்ததை உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமாக பேசுகிறாரு. அவர் யார்? பாகிஸ்தான் அமைச்சர். அவர் இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர். நியாயம்தான். இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர். அவர் யார் வேணாலும் போய் சந்திக்கலாம், யார் வேணாலும் அவரை பார்த்து பேசலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அது தப்பு கிடையாது. அந்த இதை நான் போய் கள்ளத்தனமாக சந்தித்தேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் நியாயம் கிடையாது தான். உதயநிதி பேசுனது தப்பு தான். ஆனால் அவர் செஞ்ச முறைகள் சரியா? எடப்பாடி பழனிசாமி செஞ்ச முறைகள் சரியா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போகிற விஷயமே யாருக்குமே தெரியல. அவர் நேராக அங்கே டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போய் இறங்கினோடனே அங்கே செய்தியாளர்கள் அவரை வழிமறித்து கேட்குறாங்க, என்னங்க திடீர்னு டெல்லிக்கு வந்திருக்கீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நாங்கள் அதிமுக அலுவலகத்தை திறந்து வச்சுருக்கிறோம், அந்த அலுவலகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, அங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேச வேண்டிய இடத்துக்கு விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களேன்னு, சும்மா வந்தேன் நான், அப்படியே வரக்கூடாதா, கட்சி அலுவலகத்தை பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கிட்ட கலகலப்பாக பேசினார். அதே சமயத்தில் இங்கே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்கிறாரு, எதுக்காக போயிருக்காரு, யாரை சந்திக்க போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது தான் அங்கேருந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கே தெரியுது, எடப்பாடி பழனிசாமி நம்மகிட்ட கூட சொல்லாமல் திடீர்னு அவர் ஏன் டெல்லிக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெலாம் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அதிமுக தலைமை அலுவலகத்தை அதிமுக டெல்லி அலுவலகத்தை சந்திக்க தான் போனாரா, போய் அந்த அலுவலகத்தை பார்க்க தான் போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருந்துருக்கிறாங்க. அதை உடனே சந்திக்கிறதுக்கு தான் போயிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக அமித்ஷாவை போய் சந்திக்கவே போகல. 3 கார் மாறி மாறி போனார். அதுதான் திருட்டுத்தனம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். நீங்கள் அமித்ஷாவை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் அந்த திருட்டுத்தனமாக போனீங்க பாருங்கள், அதை தான் கள்ளத்தனமான ஒரு இது. அவர் அமித்ஷாவை சந்திக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. நீங்கள் அமித்ஷாவை போய் சந்திங்க, அமித்ஷாவை பார்த்து பேசுங்க, அது எந்த தப்புமே கிடையாது. அவர் உள்துறை அமைச்சர் தான். அவரை சந்திக்கிறதுல ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றிலாம் யாருமே தப்பாக பேசலை. நீங்கள் போய் அந்த திருட்டுத்தனமாக சந்திச்சுட்டு வந்துட்டு, நாங்கள் சும்மா மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், டெல்லி போனேன், என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தது தான் அவங்க தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அமித்ஷா வீட்டு கதவை தட்டினா தான் தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி குன்னம் பேருந்து நிலையத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அதவனூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, செருப்பு தூக்கி காட்ட ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது என்னடா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் காவல்துறையிலாம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, திமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பாஜக மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. பாஜகக்காரங்க பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு சேலம் மாவட்ட திமுக முன்னாள் மருத்துவ அணி அமைப்பாளர் டாக்டர் சுகுமார், சூரமங்கலம் முன்னாள் இளைஞர் அமைப்பாளர் அருண் பிரகாஷ், இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு காவி வேஷ்டியை கொடுத்துட்றாங்க. இனிமேல் அவர் திராவிட கட்சிகளோட வேஷ்டியை கட்டக்கூடாது, காவி வேஷ்டி கட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு இதை பண்ணி விட்றாங்க. இவர் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ முதற்கட்ட பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி முடிக்க போகிறாரு. முடிச்சுட்டு 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஜூலை 26ஆம் முதற்கட்ட பிரச்சனை முடியுது. பிரச்சாரம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா தான் பிரதமர் மோடி எடப்பாடி சந்திப்பு இருக்குது. இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படும். என்ன பண்ண போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், கூட்டணிக்குள்ளே யார் யார் வர போகிறாங்க, தொகுதி எவ்வளவு அப்படிங்கிறது பிரதமர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக வட்டாரங்களில்
பேசுகிறாங்க. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி தொடர்பாக எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை, புகைச்சலும் கிடையாது. நாங்கள் வந்து சாலிடாக போயிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் கட்ட பிரச்சார சுற்றுப்பயணம் போகிறாருல எடப்பாடி பழனிசாமி, அந்த லிஸ்டெல்லாம் போட்டு செங்கோட்டையன் அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் வந்து வாழ்த்தி இருக்கிறாரு. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கும் போது அதே ஊரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறாரு. அந்த சைடில் எல்லாம் போய் என்ன ஏதுன்னு கூட இது கேட்கல. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம், நத்தத்தில் இருந்தெல்லாம் வந்திருந்தார். இவர் நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்திருந்தார். கேபி முனுசாமிலாம் வந்திருந்தார். இவர் இங்கே பக்கத்தில் இருக்கிறாரு. முதல் கட்ட ஒரு சுற்றுப்பயணம் போகும்போது வனபத்திரகாளியம்மன் கோயில் போகும்போது எல்லாருமே போனாங்களே, அதே போல் போயிருக்க வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் போகாமல் திடீர்னு இணையாது 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அவருடைய எக்ஸ்தால பக்கத்தில் போட்டிருக்காரு செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. உண்மை என்ன அப்படின்னா, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிஞ்ச தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையுமே பழக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே என்னமே சொன்னாங்க அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு, இங்கே பாருங்கள், நீங்கள் பாஜகவை நம்பியே இருக்கிறீங்க. பாஜக வந்து எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் எடுத்துக்கங்க. ஓபிஎஸ் வந்து பாஜகவோட விசுவாசியாக இருந்தார். பாஜக அவருக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நம்பினார், இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவரே வந்து வெளியே தூக்கி போட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பெரும் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான நபர், அவருக்கு தென் மாவட்டங்களில் ஓட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுமே அவரை தூக்கி போடுறாங்க, அவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேறாங்க, அவரை சந்திக்க கூட மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஓபிஎஸ்ஸே அப்படி தூக்கி போகிறாங்க அப்படின்னா உங்களை வந்து தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எடப்பாடி பழனிசாமி உங்களை தூக்கி போட வைக்கிறதுக்கு பாஜகவை பயன்படுத்துவார். கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கு அவருக்கு தெரியும், நிறைய வேலைகள் தெரியும், சித்து வேலைகள்லாம் நிறையா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் பாஜக உங்களை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக்காதீங்க. ஓபிஎஸ் நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்வைஸ் பண்ண பிறகு தான் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி வந்து செங்கோட்டையன் வந்து அந்த சுற்றுப்பயணத்தை இது பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட்டில் வந்து ஈரோட்டுக்கு சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி வருவார். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு வழிவகுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓபிஎஸ் பாஜக வந்து இப்போ ஆதரிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவானோன்னா இவர் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற ஒரு தான் அடுத்த கட்டமாக அவர் யோசித்து தான் ஆகணும். அவர் பின்னாடி வந்து ஒரு ஆதரவாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. எம்எல்ஏ எல்லாம் என்ன செய்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என் சைடு வந்துருங்க, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிட்டு போனால் எடப்பாடி பழனிசாமி சைடு போனோம்னா ரெட்டைலை சின்னம் கிடைக்கும், எடப்பாடி பழனிசாமி தொகுதிக்கான செலவையும் அவர் பார்த்துக்குவார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் நம்ம ஓபிஎஸ்ஸை நம்பிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவாளர் மத்தியில் அதிருப்தி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் கூட என்ன செஞ்சார், இந்த ஆலோசனை கூட்டம் போடும்போது கூட ஒன்று என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வந்து அதிமுக வந்து நமக்கு வேணும், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தான் நம்ம குழு, அதனால் அதிமுக வந்து சட்ட போராட்டங்கள் தொடரும். ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகக்குள்ளே நான் உள்ளே வர்றதுக்கு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். அதிமுகவுக்கு எதிரான சட்ட போராட்டம். அதிமுக கட்சி எனக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமானது, தொண்டர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. ஒரு சைடு சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு, இன்னொரு சைடு வந்து எந்த நிபந்தனை இல்லாமல் அதிமுகவில் நான் சேர தயார் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுறாரு. இது 2 விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சட்ட போராட்டத்தை கைவிடுங்க. சட்ட போராட்டம் நீங்கள் எடுக்கிறனால தான் எங்களுக்கு உங்கள் மேலே கோபமே இருக்குது. நீங்கள் சட்ட போராட்டத்தை கையில் விட்டுட்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர்றேன்னு சொல்லுங்கள், உங்களை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர் சிலர் வந்து ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்காங்க. ஓபிஎஸ்ஸோட வந்து எடப்பாடி ஆதரவாளர் மிக முக்கியமான ஆதரவாளர்கள் சிலர்லாம் வந்து பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு சைடு. இது ஓபிஎஸ் இதுக்கு வந்து சம்மதிப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சட்ட போராட்டத்தை கைவிட்டார்னா அவர் வந்து அவரை நம்பி இருக்கவங்களும் அவரை கைவிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். 2வது வந்து பார்த்திங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னா, ஏன்னா சட்ட போராட்டத்தை கை விட்டுட்டாங்க அப்படின்னாலே தனி கட்சி தான். இனிமேல் எடப்பாடி பழனிசாமி போய் நம்பி போயெல்லாம் நிற்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. தனி கட்சி ஆரம்பித்து தனி கட்சியை வந்து செயல்படுத்தினாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் எப்படி டிடிவி தினகரன் வந்து அதிமுக ஓட்டை சிதைச்சாரோ அதே போல் ஓபிஎஸும் சிதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. தனி கட்சினா எப்படி
ஜெயலலிதா பேரை வந்து பயன்படுத்தினோம்னா ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு டிடிவி தினகரன் இருக்கார். அதனால் அவர் கட்சிக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறனால எம்ஜிஆரை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் அம்மா அதிமுக அப்படிங்கிற ஒரு 2 பேர்களை வந்து பதிவு பண்ணுறதுக்கு மும்முரமாக செயல்படுறாங்க ஓபிஎஸ் தரப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் டெல்லி போயிருக்காரு. இந்த 2 கட்சிகளோட பேர்களையும் பதிவு பண்ணுறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா செப்டம்பர் 4 வந்து மதுரையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு கூட்ட போகிறாரு ஓபிஎஸ். அந்த மாநாட்டில் இந்த கட்சி தொடர்பான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவோட சட்ட போராட்டங்களை கைவிட்டுருவார். ரெண்டாவது வந்து இந்த கட்சி புதுசாக ஆரம்பித்த பிறகு கூட பாஜகவோட ஒரு கூட்டணியிலேருந்து விலகிட்டு விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே பாஜகவோட கூட்டணி வச்சதை வந்து விரும்பவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அங்கிட்ட பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டோம், பாஜகவோட செயல்பட்டுட்டோம். நம்ம பாஜக கூட்டணிக்கு எதிராக நம்ம வந்து ஒரு விஜயோட கூட்டணி வச்சு நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவில் ஓபிஎஸ் தரப்பில் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க செப்டம்பர் 4க்கு அப்புறம். அதே போல் விஜயும் வந்து அங்கே பார்த்திங்கன்னா மதுரையில் தான் மாநாடு போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அவர் மாநாடு போட்ட பிறகு ஓபிஎஸ் வந்து மாநாடு பண்ண போகிறாரா, இல்லை ஓபிஎஸ் மாநாட்டில் போய் விஜயும் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. பார்க்கலாம். ஓபிஎஸ் தரப்பில் வந்து இல்லை நம்ம பாஜகவோட கூட்டணி வேணாம், பாஜக நம்புறதை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தனி கட்சி, அது இல்லாமல் விஜயோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதை வந்து மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை வந்து எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வச்சிருக்கிறார். சசிகலா வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கட்சியில் வந்து எந்த உரிமையும் கோர முடியாது. கட்சிக்குள்ளே அவங்க இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு பதவியில் வேணால் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு இறக்க குணத்தோடு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. சசிகலா அதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா சசிகலா ஆதரவாளர்களுக்கு அவர் ஒரு 10 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சீட்டை நம்பி எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வச்சு திரும்பவும் முதலமைச்சராகணுமான்னு சசிகலா கூட ஒதுங்கி போகிறதுக்கான சூழ்நிலைகள் தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.